நிலாவுக்கும் கார்த்திக்குக்கும் திருமணமாகி 4 வருடங்கள் கடந்திருந்தன. அவர்களின் வாழ்க்கை ஒரு வண்ணமயமான ஓவியத்தைப் போல காதலாலும் நம்பிக்கையாலும் நிரம்பியிருந்தது. காதல் திருமணம் என்பதால் கார்த்திக்கை அவள் தனது உலகமாக கருதி முழுமையாக நம்பியிருந்தாள். அவளுடைய ஒவ்வொரு மூச்சிலும் அவன் இருந்தான். அவனுடைய ஒவ்வொரு அசைவிலும் அவள் அன்பு ததும்பி வழிந்தது. அந்த அன்பின் ஆழம் அவளைச் சுற்றியிருந்த அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. ஆனால் கடந்த சில மாதங்களாக அவர்களின் வாழ்க்கை புத்தகம் ஒரு புதிய புரியாத அத்தியாயத்தை திறந்திருந்தது. கார்த்திக் மெதுவாக அவரிடமிருந்து விலகிச் செல்வதை நிலா உணர்ந்தாள். அவன் தினமும் தாமதமாக வீட்டுக்கு வருவது, அவளுடைய அன்பான கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் கைபேசியை மறைப்பது, சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் காரணமில்லாமல் கோபப்படுவது என எல்லாமே அவளுக்கு புதிதாக இருந்தது. அவனுடைய கண்கள் அவளிடமிருந்து விலகிச் செல்வதையும் அவனுடைய பேச்சுக்களில் ஒருவித வெறுமை இருப்பதையும் நிலா உணர்ந்தாள். அவள் மனம் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய முள்ளால் குத்தப்படுவது போல வலித்தது. அந்த புதிரான மாற்றங்கள் அவளுடைய மனதை ஒரு பெரும் இருள் சூழ்ந்தது போல வாட்டி வதைத்தன. எங்கே தவறு நடந்தது, ஏன் இந்த மாற்றம் என்று அவளால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஒரு நாள் கார்த்திக் குளித்துக் கொண்டிருந்த போது அறையில் ஒரு மெல்லிய ஒலி கேட்டது. அலமாரிக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மற்றொரு கைபேசி ஒலித்தது. நிலா தயக்கத்துடன் அதை எடுத்தாள். அதில் ஒரு குறுஞ்செய்தி. அந்த செய்தி அவளுடைய உலகத்தையே புரட்டி போட்டது. நேற்று இரவு உன் அழைப்பை விட்டு வரவே மனமில்லை. நாளை அதே ஹோட்டல், அதே அறையூர். அனுப்பியவர் பெயர் பிரியா. அந்த பெயரை பார்த்ததும் நிலாவின் இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது. பிரியா அவளுடைய சிறுவயது தோழி. அவளுடைய ஒவ்வொரு ரகசியத்தையும் அறிந்தவள். அடுத்த மாதம் ஆதித் என்பவரை திருமணம் செய்யவிருந்தவள். இந்த செய்தி அவளுடைய கனவுகளை உடைத்து, நம்பிக்கைகளை சிதைத்து, அவளை ஒரு பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. நிலாவின் கைகள் நடுங்கின. அவளுடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. அவள் உடலெங்கும் ஒரு பயங்கரமான குளிர் பரவியது. அந்த மெசேஜை தனது போனில் படம் எடுத்துவிட்டு எதுவும் தெரியாதது போல் கைபேசியை மீண்டும் வைத்தாள். அவளால் என்ன செய்வது என்று யோசிக்கவே முடியவில்லை. அவளுடைய உலகம் தலைகீழாக மாறியது. மறுநாள் காலை கார்த்திக் அலுவலக பயணம் என்று சொல்லிவிட்டு வழக்கம் போல் வெளியேறினான். அவன் கண்களில் ஒருவித ஒளி இருந்தது. அது அவளுக்கு புதிதாக தோன்றியது. நிலா ரகசியமாக அவனை பின்தொடர்ந்தாள். அவளுடைய இதயம் ஒரு பெரும் போராட்டத்தை சந்தித்தது. அவள் மனம் ஒருவித பயத்துடனும் அதே சமயம் உண்மையை அறியும் ஆவலுடனும் துடித்தது. கார்த்திக் ஒரு ஹோட்டலுக்குள் நுழைந்தான். சில நிமிடங்கள் கழித்து பிரியாவும் அதே ஹோட்டலுக்குள் நுழைந்தாள். நிலாவின் கால்கள் தளர்ந்தன. அவளால் நிற்கவே முடியவில்லை. அவள் கண்களில் ஒருவித மங்கலான பார்வை ஏற்பட்டது. கார்த்திக்கும் பிரியாவும் ஒரு அறையின் உள்ளே ஒன்றாக நுழைந்தனர். கதவுக்கு வெளியே நின்ற நிலாவிற்கு உள்ளே இருந்து பிரியாவின் குரல் தெளிவாக கேட்டது. அந்த குரல் அவளுடைய காதுகளில் ஒரு பெரும் இடியாக ஒலித்தது. நிலா கையெழுத்து போட்டவுடன் அவளுடைய வீடு நம்முடையதாகிவிடும். பிரியாவின் வார்த்தைகள் நிலாவின் உலகத்தை முழுமையாக சிதைத்தன. அவளுடைய கண்கள் இருளடைந்தன. அவளுடைய நம்பிக்கைகள் நொறுங்கின. அவள் உலகமே ஒரு நொடியில் தலைகீழாக மாறியது. அந்த வார்த்தைகள் அவளுக்கு ஒரு பெரும் கசப்பான உண்மையை உணர்த்தின. கார்த்திக் அவளை காதலித்தது பணத்திற்காக மட்டும்தானா? பிரியாவும் அவளுடன் சேர்ந்து அவளை ஏமாற்றினாளா? இந்த கேள்விகள் அவளுடைய மனதை ஒரு பெரும் புயலாகச் சூழ்ந்தன.